நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற பணத்த போய் இன்வெஸ்ட் பண்றப்ப, கேப்பிட்டல் குரோத் இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட கேப்பிட்டல் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்ட சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதுல என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். முன்னாடிலாம் ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம், என்னோட கேப்பிட்டல் ப்ரொடெக்டடா இருந்தா போதும்பா. அதுலேருந்து கம்மியான ரிட்டர்ன்ஸா இருந்தாலும் பரவால்ல. ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்தா போதும். அப்படின்றதுக்காக ஃபிக்ஸ்டு டெபாசிட்லயோ இல்லன்னா ரெக்கரிங் டெபாசிட்லயோ சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. ஆனா இப்ப இருக்க இன்வெஸ்டர்ஸோட டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸும் வந்துட்டு பெருசாயிருச்சு. அதனால அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்ஸ வந்துட்டு சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேஃப், அதுல நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேஃப் அப்படின்னா ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். சிலர் என்ன சொல்லுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் அமௌண்ட் ப்ரொடெக்டடா இருந்தாலே அது சேஃப் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் அவங்க இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் அமௌண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட கேபிட்டல் அமௌண்ட் க்ரோத் ஆகிட்டே போகணும், அதுதான் எனக்கு சேஃப் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் அவங்க இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு அவங்க எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அத்தனை வருஷத்துக்கு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு சேஃப் அப்படிம்பாங்க. ஸோ சேஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்வெஸ்டரை பொறுத்து மாறுபடும். ஸோ நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட் சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, நம்மளோட டைம் ஹரிசான் எவ்வளோ, நம்ம லாங் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, நம்மளோட ஃபைனான்ஷியல் நீட்ஸ் என்ன, நம்மளோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன, எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட் சேஃபா தான் இருக்கும். சோ மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா? நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பிளா அவங்களோட பணம் ப்ரொடெக்டடா இருந்தா போதும் அப்படின்றதுக்காக ஃபிக்ஸ்டு டெபாசிட்லயோ இல்ல ரெக்கரிங் டெபாசிட்லயோ போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்டை மேனேஜ் பண்றது பேங்க்ஸ், இந்த பேங்க்ஸை ரெகுலேட் பண்றது வந்துட்டு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க்ஸ்க்கு நிறைய டெபாசிட் கண்டிப்பா போகும். அதனால அவங்களுக்கு ஒரு கேரண்டியான ரிட்டர்ன் வரும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்ல தான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின ஆட் பாக்குறப்போ இல்லைன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்றப்போ நீங்க பார்த்துருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்டுன்னு இல்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதுல ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு. ஸோ நம்ம தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எதுல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க, ப்ரொஃபஷனல் வச்சு நம்மளோட பணத்தெல்லாம் மேனேஜ் பண்றாங்களா, அந்த ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ஆனா நம்ம தான் பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வர்றப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெண்டு பெரிய மேஜர் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் அமௌண்ட்டாச்சும் ப்ரொடெக்டடா இருக்கணும், நம்ம கைக்கு கேபிட்டல் அமௌண்ட்டாச்சும் திரும்ப கிடைக்கணும் அப்படின்ற கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஃப்ராடுலண்ட், அதாவது நம்ம ஒரு ப்ராடக்டை நம்பி இன்வெஸ்ட் பண்றப்போ ஓவர் நைட்ல நம்ம பணத்தை எடுத்துட்டு கம்பெனியவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்ற பயம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கேரண்டி ரிட்டர்ன் இல்லை அப்படின்னாலும் அவங்க ரிஸ்க் லெவலை கம்மி பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ப்ரொஃபஷனல் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு பெரிய டீமே வச்சுருப்பாங்க. அந்த டீமை வச்சு தான் ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்ற ஃபுல் அனாலிசிஸை பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்துட்டு அந்த ஸ்கீமில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அவங்க வந்துட்டு ஒரே ஸ்டாக்லேயோ பாண்ட்லேயோ போய் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிடாம நிறைய ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிஸ்லையும் நிறைய ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் பிரிச்சு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றப்ப நமக்கு லாசஸ் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் லெவலும் வந்துட்டு கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத ரெகுலரா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வர்றது மூலமா சப்போஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டக்குன்னு நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி வேற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல கூட நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிட முடியும். நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை சூஸ் பண்றது மூலமா தேவையில்லாத லாசஸ் எல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதால ரிஸ்க் லெவலும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு டெட் ஃபண்ட்ஸ்லையும் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லையும் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றப்ப தேவையில்லாத லாசஸ் எல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும்.
நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பணத்தை யாராச்சும் ஓவர் நைட்ல தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்ற பயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தானா, ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தானா அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்றது 2 ரெகுலேட்டரி பாடிஸ். ஒன்று வந்துட்டு செபி, இன்னொன்று வந்துட்டு ஏஎம்எஃப்ஐ. செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஏஎம்எஃப்ஐ அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. இந்த 2 ரெகுலேட்டரி பாடிஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் பேங்க்ஸ் மாதிரி லைசன்ஸ் வாங்கணும், அப்ரூவல்ஸ் வாங்கணும், நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே. ஸோ சிம்பிளாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்துட்டு இன்வெஸ்டர்ஸோட பணத்தெல்லாம் அப்படி தூக்கிட்டு ஓடிட முடியாது. நம்ம பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டோ அதே அளவுக்கு சேஃபானது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இந்த ஏஜென்ட் கம்பெனிஸும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா நம்மளோட பணம் என்ன ஆகும், சிட் ஃபண்ட் மாதிரி ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாலும் நீங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போயிட்டு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை நீங்க எப்போ வேணும்னாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான். ஆனால் நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல், நம்மளோட டைம் ஹரிசான், நம்மளோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.